வணக்கம் தோழர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சேனலை பார்க்கக்கூடிய உங்களில் சிலருக்காவது மத விமர்சனம் தேவையாங்கிற கேள்வி வராம இருக்காது. அவங்கவங்க நம்பிக்கைகள் அவங்கவங்களுக்கு. இதுல மத்தவங்க எதுக்காக தலையிடணும்னு தோணலாம். இன்னும் கொஞ்சம் பேர் மூட நம்பிக்கைகளை விமர்சிக்கலாம். அது தப்பில்லைன்னு நினைக்கலாம். நம்பிக்கை, மூட நம்பிக்கை ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுமே ஆதாரமில்லாத கருத்துக்கள் தான். எந்த ஒரு கருத்தையும் கேள்வி கேட்காமல் விட்டுட்டா அது மெல்ல நிலைநிறுத்தப்பட்ட நம்பிக்கையாக மாறும். கேள்வி கேட்டாதான் பழைய கருத்தை கொஞ்சமாவது ஆய்வு செஞ்சு பார்க்க முடியும். தவறுகள் இருந்தால் திருத்த முடியும். புதிய புரிதல்கள் உருவாகும். இது சயின்டிபிக் டெம்பரோட இணைந்த விஷயம். இந்த மாதிரியான விமர்சனங்களால் வரலாற்றில பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அடிமைத்தன எதிர்ப்பு, பெண்கள் உரிமை, குழந்தை திருமண எதிர்ப்பு, சாதிய பாகுபாடுகளுக்கு எதிரான சிந்தனை என நிறைய சொல்லலாம். மிக பெரும்பாலான நேரங்களில் மதம் சமூக அதிகாரமாக செயல்படுது. விமர்சனம் இல்லைனா கேள்விகள் கேட்க முடியாது. தவறான நடைமுறைகள் தொடரும். உதாரணத்திற்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக சொல்லப்படும் முஹம்மதுங்கிற நபர் செய்த பல தவறுகளை இன்னைக்கு இருக்கிற 200 கோடி மக்களும் ஒன்னா சேர்ந்து நின்னு உயிரை கொடுத்தும் உயிரை எடுத்தும் சரி காண்பதற்கான காரணம் என்ன? முஹம்மதுவின் செயல்கள்ல தவறு இருந்திருக்கலாம்னு அவங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன காரணம்? முஹம்மது அல்லாஹ்வின் தூதர்ங்கிற ஒத்த நம்பிக்கை மட்டும்தான் காரணம். அவர் செஞ்சதெல்லாம் சரிதான்கிற மூட நம்பிக்கை காரணம். இந்த குருட்டு நம்பிக்கைய அவங்க சின்ன வயசா இருக்கும்போதே மதரசா கல்வி வழியா ரொம்ப ஆழமா மனசுல பதிய வச்சிருவாங்க. அதை உடைச்சு வெளியே வர்றது அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல. கடந்த பகுதியில அப்படி முகமது செஞ்ச குழந்தை திருமணம்ங்கிற கொடூர செயலுக்கு நியாயம் கற்பித்து முஸ்லிம்கள் முன்வைக்கும் வாதங்களில் முகம்மதுவின் டபுள் ஸ்டாண்டர்ட், அவரோட மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் குழப்பங்கள்ல ஆயிஷாவின் பங்கு, முகம்மது கூட இருந்த இன்டிமசிய ஆயிஷா பயன்படுத்தின விதம், ஹதீஸ்கள்ல இருக்கிற குழப்பங்கள், அப்புறம் வரலாற்று விளக்கங்கள்ல இருக்கிற வேறுபாடுகள்னு சில விஷயங்களை பார்த்தோம். இந்த வீடியோவ்ல ஆயிஷா உருவாக்கின அரசியல் குழப்பங்களோட தொடர்ச்சியையும், தாம்பத்திய வாழ்க்கை துவங்கும் போது ஆயிஷா பருவமடைந்திருந்தாராங்கிற விவாதத்தோட மையக்கேள்வியையும் பார்க்கலாம். முதல் 5 பகுதிகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பார்த்துவிட்டு 6ஆம் பகுதியை பார்க்கறது கொஞ்சம் ஈஸியா புரியறதுக்கு உதவும். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். டேக் பாலிசி அடிப்படையில நேரா அவர்கிட்டயே போய் ஃபாத்திமாவை பெண் கேட்டாங்க. இப்ப முகம்மது என்ன சொன்னார்? தனக்குன்னு வந்தப்ப நம்ம கண்மணி கப்சாமணி ஆயிட்டார். உமரும் டூ ஓல்டு ஃபார் ஃபாத்திமா. ஆனா 53 வயது முகம்மது டூ யங் ஃபார் ஆயிஷா. ஃபாத்திமா, அபூபக்கர், அலி இவங்களுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ்லாம் வேற டாபிக். நாம பேசுறது ஒரு மேரேஜ் ஈவெண்ட் மட்டும் இல்ல, அந்த மேரேஜ் ஈவெண்ட்னால உருவான பவர் ரிலேஷன்ஸ் பத்தியும் பேசுறோம். ஃபாத்திமாவை தன்னோட ஈரல் துண்டுன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு தன் மகள் மேல அளவில்லாத பாசம் வச்சிருந்தார். உனக்கு அது டபுள் ஸ்டாண்டர்டா தெரியுது. இதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க? அலி கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தக்கூடிய ஆள் இல்ல. ஃபாத்திமாவோட ஈமான் ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா இந்த சம்பவமும் முகம்மது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆசாமிதான்னு நிரூபிக்குது. கண்மணி நாயகம் இரட்டை நிலைப்பாடு இருக்கு அவர் கிடையாது. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட கொண்டு வருவார். கேட்டால் சமுதாய நல்லிணக்கம், விதவைகள் மறுவாழ்வு, அபலை பெண்களுக்கு புகழிடம்னு கலர் கலரா ரீல் விடுவாரு. அப்படித்தானே? நல்லா இருக்கியா உங்க சட்டம்? இந்த சம்பவமும் முகம்மது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆசாமிதான்னு நிரூபிக்குது. கண்மணி நாயகம் இரட்டை நிலைப்பாடு இருக்கு அவர் கிடையாது. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. அலி அவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர் தான். ஃபாத்திமா சொர்க்கத்தின் தலைவின்னு கண்மணி நாயகத்தால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒருத்தரோட தீன் எப்படி குழப்பமடையும்? நீ உன் இஷ்டத்துக்கு இன்டர்பிரிட்டேஷன் செஞ்சு ஹதீஸ்கள்ல சொல்லப்படாத கருத்தையெல்லாம் கொண்டு வர்ற. அந்த காலத்துல குடும்பங்களுக்கு இடையில உறவை பலப்படுத்திக்கிறதுக்காக இப்படி செய்வது இருந்தது. அன்னை ஆயிஷாவை திருமணம் செஞ்சதுனால அபூபக்கர் அவர்களுடன் இருந்த உறவு இன்னும் நெருங்கிச்சு. அதேபோல் அலி அவர்களுடனும் நெருக்கமான உறவை உருவாக்க விரும்பி இருக்கலாம். அலி மேட்டரை கிளியர் பண்ணிடுவோம். ஃபாத்திமாவை கல்யாணம் செய்யறதுக்கு முன் அலி கூட அக்ரிமெண்ட் இருந்ததா? நீங்க தான் சொன்னீங்க. ஃபாத்திமாவின் தீன் டேமேஜ் ஆயிருமோன்னு முகம்மது பயந்ததாக ஹதீஸ் தான் சொல்லுது. நம்ம வாழ்க்கையை பிடுங்கி இன்னொருத்திக்கு கொடுக்கறாங்க. என்னடா இந்த மார்க்கத்துல பெண்களோட உரிமை இவ்வளவு கேவலமா இருக்குன்னு ஃபாத்திமா நினைப்பாங்கன்னு பீஜ சொல்றார். ஹதீஸ் சொல்லுது, மகளுக்காக அல்லாவோட அனுமதியை தனக்கு சரின்னு மெல்லவும் முடியாம மகளுக்கு பிடிக்கலன்னு துப்பவும் முடியாத நிலைக்கு போகிறார். ஆனாலும் மகளுக்காக பப்ளிக்ல பிரசங்க செஞ்சு அலியோட ஆசையில அணை போட்டு தடுத்தாரே, அதுக்கு பேர் தான் டபுள் ஸ்டாண்டர்ட். முகமது இறந்த பின் 6 மாசம்தான் பாத்திமாவும் போன பின் அதுக்கு பிறகு மடை திறந்து தாவும் நதியலை நான்கிற மாதிரி அடக்கி வச்சிருந்தத அலி திறந்து விட்டார். நான் எதையுமே
இன்டர்பிரிட்டேஷன் செய்யல, நீங்க முன்வைக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை ஹதீஸ்கள்ல இருக்கிறத கிராஸ் எக்ஸாமினேஷன் செய்யற, இதுல இருக்கிற முரண்பாடுகளை பாயிண்ட் அவுட் பண்ற. அடுத்தது, குடும்பத்தினர்களுடன் சுமூகமான உறவை பேணுவதற்கு திருமணங்கள் தேவைப்பட்டதுன்னு சொல்ற. இத வேற மாதிரி சொல்லணும்னா, தொணன்னு எதையாவது பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற குடும்பத்தினர்களோட வாய மூட வைக்கிற ஒரு வெப்பனா கல்யாணத்தை யூஸ் பண்ணினார்னு சொல்லலாம். அது ஏன் பாயிண்ட்டுக்கு இன்னும் உதவுது. ஆயிஷாவுடனான திருமணம் பியூர்லி ஸ்பிரிச்சுவல் ஆக்ட் இல்ல, பியூர்லி மாரல் மாடல் இல்ல, பியூர்லி டிவைன் நெசசிட்டி இல்ல, ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் மேரேஜ் பாலிடிக்ஸ் உண்டு. அதனாலதான் நான் இத தனி சம்பவமாக சொல்லாம பேரலா வேற சில விஷயங்களை சொல்லிட்டு இருந்தேன். முகமது இரட்டை நிலைப்பாடு இருக்கிற ஆள் தான். தனக்குன்னு வர்றப்ப விசுவாசிகளுக்கன்றி உமக்கு மட்டும் பிரத்யேகமாகன்னு ஸ்பெஷல் பிரைவிலேஜுக்குள்ள போயிடுவார். இதுக்கு குரான்லயே நிறைய எவிடன்ஸ் இருக்கு. ஒரு விஷயம் சொல்லணும், போன பகுதியில அபூபக்கர் வலிந்து போய் ஆயிஷாவை முகமதுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தார்னு பிஜே சொன்னதை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அப்பவே சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் ஹதீஸ்களில் எந்த நேரடி ஆதாரமும் இல்லை. ஆனா இந்த மாதிரி பேசுற சில பேச்சாளர்கள் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததை எல்லாம் உருட்டுறாங்க. நான் நினைக்கிறேன் பின்னாளில் அந்த சமூகத்துல ஆயிஷாவுக்கு கிடைச்ச செல்வாக்கு, அதை வச்சு அவங்க நடத்தின பேரலல் கவர்மெண்ட், இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் அபூபக்கர் ஆயிஷாவை ஒரு பவர் இன்வெஸ்ட்மெண்டாக அதாவது முகமதுக்கு ஆயிஷாவை வலிய போய் திருமணம் செஞ்சு கொடுத்திருப்பாரோங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருக்கலாம். ஏன்னா உண்மையிலேயே முகமதின் மரணத்திற்கு பிறகு ஆயிஷா ஒரு சாதாரண வீடோவா இருக்கல, அவர் ஒரு அதிகார மையமாக மாறினார். இங்க பாரு, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிட்டு இருக்காத. யாரு பேரலல் அரசாங்கத்தை நடத்தினது? கண்மணி நாயகத்தின் மரணத்துக்கு பின்னாடி நிறைய காலம் உயிரோட இருந்தாங்க. மக்களுக்கு மார்க்க விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. பெண்களுக்கான சுத்த முறைகள், குடும்ப திருமண தனியுரிமை விஷயங்களில ஆண் சஹாபாக்களுக்கு கூட தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. குரான் விளக்கங்கள், ஹதீஸ் அறிவிப்புகள், சட்டவியல் கருத்துகள், இது எல்லாம் அன்னை ஆயிஷாவால் சமுதாயத்துக்கு கிடைச்ச பலன்கள். இதுக்கு பேரு பேரலல் கவர்மெண்டா? நான் என்ன சொன்னேன்? தனி தலைநகரம், தனி நாணயம், தனி வரி வசூல், தனி அமைச்சரவை நடத்தினாங்கன்னு சொன்னேனா? இல்ல, நான் சொல்றது மத அரசியல் செல்வாக்கு மையம். இஸ்லாமில் மதத்தையும் அரசியலையும் அல்லாவே நினைச்சாலும் பிரிக்க முடியாது. முகமது யார்? மத போதகர், சட்டம் இயற்றுபவர், படைத்தலைவர், ஆட்சியாளர். இது எல்லாம் ஒரே பேக்கேஜ். அப்படின்னா அவருக்கு மிக நெருக்கமானவராக இருந்தவர் அவரது மரணத்திற்கு பிறகு இன்ஃப்ளூயன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணினா அது ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்ல, அதுவே சாஃப்ட் பொலிட்டிக்கல் பவர். கண்மணி நாயகத்துடன் தனக்கு நெருக்கம் இருந்ததா சொல்லி ஆயிஷா ஆட்சியை பிடிச்சாங்களா என்ன? ஆட்சியை பிடிக்கல சரி, ஆனா அலியின் தலைமையை ஏற்க மறுத்தது உண்மைதானே? ஆயிஷா பியோர்லி உஸ்தாத் பிவி வேலை மட்டும் பார்த்திருந்தா போருக்கு எதுக்கு போகணும்? யார் ஆட்சி செய்தாலும் பியோர்லி உஸ்தாத் பிவிக்கு அங்க என்ன வேலை? ஆனா இங்க என்ன நடந்தது? ரூலிங் அத்தாரிட்டிக்கு எதிராக படை திரட்டி ஒரு கான்ஃபிளிக்ட் ஜோனுக்கு போனாங்க. இது கேஷுவல் அவுட்டிங் போனதில்ல. போருங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆக்ஷன். அதுவும் யாருக்கு எதிராக? முகமதுக்கு மிக நெருக்கமா ஒரு நிழல் மாதிரி வாழ்ந்தவர், அவளோட சகோதரர், அவளோட மருமகன் ஃபாத்திமாவின் கணவர், ஆயிஷாவிற்கும் குடும்ப ரீதியாக மிகவும் நெருக்கமானவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தரை எதிர்த்து கான்ஃபிளிக்ட் உருவாக்குறது மார்க்க சேவை மட்டும் தாங்கிற கேட்டகரிக்கு உள்ள வராது. அப்பனே முஸ்லிம் ஹதீஸ் 3773. அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதரின் தலைமையின் கீழ் உங்கள் அரசியல் நிலை ஒன்றுபட்டிருக்கும்போது உங்கள் ஐக்கியத்தை உடைக்கும் அல்லது உங்கள் கட்டமைப்பை குலைக்கும் நோக்கத்தோடு உங்களிடம் யாரேனும் வந்தால் அவரை கொன்றுவிடுங்கள். ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக கலகம் செய்யறது கடுமையான விஷயம். சாதாரணமாக பார்த்தா மிகப்பெரிய குற்றம். நியாயமாக பார்த்தால் அலி ஆயிஷாவை போட்டு தள்ளி இருந்தாலும் முகம்மது போதிச்ச அரசியல் மத லாஜிக் படி ஜஸ்டிஃபை செய்யக்கூடிய சூழல் தான். ஆனா அலி அதை செய்யல, மரியாதையா தான் நடத்தினார். ஆனா நான் இங்கே அதை பேச வரல. நான் கேட்கிற கேள்வி, இந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு அந்த சமூகத்துல மாரல் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி எப்படி வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு? அதுக்கான பதில் என்ன? முகம்மது கூட இருந்ததா? இவங்களே சொல்லிக்கிட்ட கிளைம்ட் இன்டிமசி. இதுதான் முக்கியமான பெரிய பாயிண்ட். நான் முன்னமே மத்த மனைவியர்கள் ஏன் அதிகமா ஹதீஸ் அறிவிக்கலன்னு ஒரு கேள்வியை இதுக்காகத்தான் கேட்டிருந்தேன். முகம்மதுக்கு பின்னாடி வந்த முதல் தலைமுறை இட்செல்ஃப் அதிகார போட்டி, மாரல் கான்ஃபிளிக்ஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. பர்சனல் கேம்ப்ஸ், அரசியல் மோதல்கள், வன்முறை, ரத்தம், இப்படி எல்லாத்தையும் செஞ்சிருக்கும் போது அதே தலைமுறை சொல்ற ஹதீஸ்களை நாம எப்படி கேள்வியே இல்லாத பவுண்டேஷன் கருத முடியும்? இதுதான் கேள்வி. நான் எல்லாத்தையும் போய்
அப்படின்னு சொல்லல. அவங்க எல்லோரும் மனித புனிதர்கள். அவங்க சொன்னது எல்லாம் அன்டச்சபிள் ட்ரூத்னு குடுக்கிற பில்டப்பை ஏத்துக்க முடியாது. வேடிக்கை என்னன்னா, கல்ட்டா இருந்த இஸ்லாம் இவங்க தான் ஒரு ஆர்கனைஸ்டு ரிலிஜியனா உருவாக்க ஃபவுண்டேஷன் போட்டவங்க. அதனால்தான் 6 வயசு சிறுமியாக இருந்த ஆயிஷாவை திருமணம் செஞ்ச முகம்மதோட செயலை நியாயப்படுத்த பின்னாளில் ஆயிஷாவுக்கு கொடுக்கப்பட்ட ஹதீஸ் அறிவிப்பாளர், மார்க்க அறிஞர், குர்ஆன் விரிவுரையாளருங்கிற பில்டப்ஸ் திட்டமிடப்பட்டதாத்தான் தெரியுது. என்னோட பார்வையில ஆயிஷா நெய்தர் டெவில் நார் காடஸ். அவர் சரியும் தவறும் கலந்த ஒரு சராசரி பெண் தான். அன்னைக்கு இருந்த சமுதாயத்துல அன்னை ஆயிஷாவிற்கு செல்வாக்கு இருந்தது உண்மைதான். ஹதீஸ்களை யார் சொல்லியிருந்தாலும் அதை நல்லா செக் பண்ணி தான் ஏத்துக்கவும் மறுக்கவும் செய்கிறோம். நபி அவர்களின் மரணத்திற்கு பின்னாடி உருவான பிரச்சனைகளை, குழப்பங்களை இப்ப இங்க பேசுறது சரியில்லை. இங்க நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்மணி நாயகம் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களை சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி இருந்தாலும் அவருக்கு பருவ வயசு வந்த பின்னாடிதான் தாம்பத்திய வாழ்க்கையை துவங்கி இருக்கிறார். இதனால பருவமடையாத பெண்களை கல்யாணம் செய்யறது இஸ்லாம்ல முழுமையா தடுக்கப்பட்டு. எனக்கு நினைவுக்கு வருது, நான் ஆரம்பத்திலிருந்து கேட்க வந்ததே இதைத்தான். முகம்மது தன்னோட வேலையை ஆரம்பிக்கும் போது ஆயிஷா பருவமடைந்திருந்தாரா? ஆனா நம்ம டிஸ்கஷன் எங்கெங்கோ போயிட்டு இப்ப திரும்பவும் கோர் கொஸ்டனுக்கு வந்திருக்கோம். நல்ல வேளை நினைவுபடுத்தினே. என்னதான் சொல்றாங்க. பெண் குழந்தைகள் ஏன் சீக்கிரமா பருவ அடைறாங்கன்னு பேசிட்டு நம்ம முன்னமே பார்த்த அந்த மருத்துவரின் விளக்கத்தை மறுபடியும் ஒரு தடவை கேட்கலாம். பெண் குழந்தைகள் விரைவாக பருவம் அடைவதற்கு இன்று மருத்துவ ரீதியாக சொல்லப்படும் காரணங்கள் என்னென்ன? பொல்யூட்டட் என்வாயரன்மெண்ட், ஜங்க் ஃபுட், ஹார்மோன் இம்பேலன்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட், ஒபிசிட்டி, எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ், ஆர்டிபிஷியல் growth, எக்ஸ்போஷர், லைஃப் ஸ்டைல் ஷிஃப்ட்ஸ், இப்படி நிறைய காரணங்கள் எவிடன்ஸ் பேஸ்ல சொல்றாங்க. ஆனா அந்த காலத்து ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா நமக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல எல்லாரும் 9 வயசுலயே மெச்சூர் ஆயிடுவாங்கன்னு வாய்க்கு வந்ததையெல்லாம் விளக்க உரையில எழுதி வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல 1400 வருடத்துக்கு முன்னாலேயே ஆயிஷா அன்றைய காலத்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டதால் தான் நல்லா வளர்ந்து கொழுத்து சீக்கிரமா பருவமடைஞ்சு கண்மணி நாயகம் வீட்டுக்கு சென்றார்னு ஒரு பயான் செஞ்சாலும் மூமின்கள் அதையும் நம்பிடுவாங்க போல. எதுக்கும் ஆயிஷா தன்னோட உடல்வாகு பத்தி சொல்ற ஹதீஸை கேட்போம். CE 627 பனு முஸ்தலிக் கொள்ளையை வெற்றிகரமாக முடிச்சிட்டு திரும்பும் பொழுது ஆயிஷாவின் மீது கள்ள தொடர்பு குற்றச்சாட்டு ஏற்பட்டது. அதை பற்றி ஆயிஷா குறிப்பிடும் பொழுது, புகாரி 2661. ஆயிஷா அவர்கள் கூறியதாவது: என்னை எடுத்துச் சென்று ஒட்டகத்தில் வைப்பவர்கள் என் சிவிகைக்குள் நான் இருப்பதாக எண்ணிக்கொண்டு அதைச் சுமந்து சென்று நான் வழக்கமாக சவாரி செய்கின்ற என் ஒட்டகத்தின் மீது வைத்துக் கட்டிவிட்டனர். அந்த காலகட்டத்தில் பெண்கள் பருமனாக இன்றி மெலிந்தவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு சதை போட்டிருக்கவில்லை. சிறிதளவு உணவே அவர்கள் உண்பார்கள். ஆகவே சிவிகையை தூக்கிய போது அதன் இலேசான கணத்தை மக்கள் வித்தியாசமாக கருதவில்லை. மேலும் நான் வயது குறைந்த சிறுமியாக இருந்தேன். இதன் பிறகுதான் ஆயிஷாவின் மீது கள்ள தொடர்பு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. என்னடா இது, நாம என்ன தேடுறோம்? ஆயிஷா அண்டர் ஏஜ் இல்ல, பிசிக்கலி மெச்சூரா இருந்தாங்கன்னு டிஃபென்ஸ் தேடுறோம். ஆனா அவங்க தன்னோட உடல் நிலையை டிஸ்கிரைப் பண்ணும்போது என்ன தோற்றம் வருது? எடை கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப மெலிந்த உடல். சிவிகையை தூக்குறவங்களுக்கு ஆள் உள்ள இருக்குதா இல்லையான்னு தெரியாத நிலையில இருந்திருக்காங்க. அவங்க தன்னைத்தானே வயது குறைந்த சிறுமின்னு டிஸ்கிரைப் பண்றாங்க. இதுதான் ஒரு ஃபுல்லி மெச்சூர்ட் ரப்பஸ்ட் பியூபர்ட்டி கம்ப்ளீட்டட் பாடி டிஸ்கிரிப்ஷன் இல்ல ஒரு லைட் வெயிட் அடாலசன்ட் சைல்ட் டிஸ்கிரிப்ஷனா? இன்னைக்கு பெண் குழந்தைகள் சீக்கிரமா பருவமடைகிறதுக்கு காரணம் பொல்யூட்டட் என்வாயரன்மெண்ட் சொல்றாங்க. ஆனா நம்ம டிஃபென்ஸ் ஸ்பீக்கர்ஸ் என்ன சொல்றாங்க? ஆயிஷா கிளீன் என்வாயரன்மெண்ட்டை வளர்ந்துருக்காங்க, ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டாங்க, வித்தியாசமா வளர்ந்தாங்க. அதனால்தான் எர்லி பியூபர்ட்டி. சரி, ஹெல்தி ஃபுட்டா? ஃபுட்டே கொஞ்சமா தான் சாப்பிடுவோம், இதுல ஹெல்தி ஃபுட்டான்னு ஆயிஷா கேக்குற மாதிரி இருக்கு. ஆர்டிபிஷியல் ஹார்மோன்ஸா? இல்ல. ப்ராசஸ்ட் ஜங்க் ஃபுட்டா? இல்ல. ஒபிசிட்டியா? இல்ல. பொல்யூஷனா? இல்ல. அப்படின்னா நீங்க சொல்ற மாடர்ன் சயின்ஸ் டிஃபென்ஸ் ஆயிஷா கேஸ்க்கு பொருந்தவே மாட்டேங்க. நீ உன் இஷ்டத்துக்கு கண்டதையும் கற்பனையா பேசிட்டு இருக்கிற. ஒரு நிமிஷம். பலு முஸ்தலிக் சம்பவம் நடந்தப்ப அன்னை ஆயிஷா மெலிஞ்ச உடல்வாக இருந்திருக்கலாம். அதுக்காக 9 வயசுலயும் அப்படித்தான் இருந்தாங்கன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? சும்மா எக்ஸ்கேஜரேட் பண்ணாத. சுனன் அபு தாவூத் ஹதீஸ் 3903. ஆயிஷா அறிவித்தார்: எனது தாய் என்னை நபியின் வீட்டுக்கு அனுப்புவதற்காக என்னை கொழுக்க வைக்க நாடினார். ஆனால் வெள்ளரிக்காயும் புதிய பேரிச்சம்பழத்தையும் எனக்கு கொடுக்கும் வரை அவர் விரும்பியவை பயனளிக்கவில்லை.
அப்போது நான் நன்கு கொழுத்து விட்டேன். பாரு, கண்மணி நாயகம் வீட்டுக்கு போகும்பொழுது ஆயிஷா நல்ல உடல்நிலையில் போயிருக்காங்க. இந்த செய்தி ஹதீஸ்ல தெளிவா இருக்கு. தெரியாம தான் கேக்குறேன். மெலிஞ்ச உடல்வாக இருக்கிறவங்க யாரும் பருவமே அடைய மாட்டாங்களா என்ன? நான் எங்க அப்படி சொன்னேன்? நான் சொல்றது என்னன்னா, நீங்க கொண்டு வந்த சூடோ சயின்டிபிக் டிஃபென்ஸ் தான் கொலாப்ஸ் ஆகுது. நீங்க சொன்னது அந்த காலத்து பெண்கள் எல்லாம் சீக்கிரமா மெச்சூர் ஆயிருப்பாங்க, உடல் வளர்ச்சி இருந்திருக்கும், ஹெல்த்தி என்வாயர்மெண்ட்ல இருந்ததால பியூபர்ட்டி சீக்கிரம் வந்திருக்கும். ஆனா ஹதீஸ் எவிடன்ஸ் என்ன காட்டுது? அண்டர் வெயிட், லைட் பாடி, லிட்டில் ஃபுட், சைல்டிஷ் செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன். அதாவது நீங்க கொடுத்த காரணங்கள் கேஸ் ஃபேக்ட்ஸுக்கு எதிரா இருக்குது. இதுதான் என் பாயிண்ட். அது மட்டும் இல்ல, அந்த பனு முஸ்தலிக் சம்பவத்திலேயே ஆயிஷா மேல சந்தேகப்பட்ட முகம்மது அவங்க வீட்டு பணிப்பெண் பரீராவை விசாரிக்கிறார். அப்போ பரீரா ஆயிஷாவை பற்றி என்ன சொல்றாங்க? புகாரி 2661. ஆயிஷா அவர்கள் கூறியதாவது: ஆகவே அல்லாவின் தூதர் அவர்கள் பணிப்பெண்ணான பரீராவை அழைத்து, பரீராவே, நீ ஆயிஷாவிடம் உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் செயல் எதையாவது பார்த்திருக்கின்றாயா என்று கேட்டார்கள். அதற்கு பரீரா தங்களை சத்தியமார்க்கத்துடன் அனுப்பியவன் மீது ஆணையாக, அவர் குழைத்து வைத்த மாவை அப்படியே போட்டுவிட்டு உறங்கிப் போய்விடுவார். வீட்டிலுள்ள ஆடு வந்து அதை தின்றுவிடும். அத்தகைய விபரமறியாத இளவயது சிறுமி என்பதைத் தவிர அவரை குறை சொல்லக்கூடிய விஷயம் எதையும் அவரிடம் நான் பார்க்கவில்லை என்று பதில் கூறினார். இந்த ஹதீஸ்ல கவனிக்க வேண்டியது என்ன? ஆயிஷா தன்னையே இள வயது சிறுமிதான்னு டிஸ்கிரைப் பண்றாங்க. பரீராவும் ஆயிஷாவை அதே கேட்டகரியில தான் டிஸ்கிரைப் பண்றாங்க. இரண்டு பேருமே பயன்படுத்துற லாங்குவேஜ் ஒண்ணுதான். அது ஆயிஷாவை ஃபுல்லி மெச்சூர் உமன் கேட்டகரியில இல்லாம யங் கேர்ள் கேட்டகரியில கொண்டு போய் வைக்குது. இந்த சம்பவம் நடந்த காலம் சுமார் CE 627. அப்போ ஆயிஷாவுக்கு 13 முதல் 14 வயது இருக்கலாம். அப்போதும் கூட அவர் தன்னை ஒரு பாலிகா, அதாவது அடல்ட் உமன் மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணல. இல்ல, அன்னை ஆயிஷா தன்னை பத்தி சொல்ல ஜாரியாங்கிற சொல்ல பயன்படுத்தினா அதுக்கு சிறுமின்னு மட்டும் மீனிங் இல்ல. அது ஒரு பொதுவான வார்த்தை. இடத்துக்கு தகுந்த மாதிரி சில நேரங்கள்ல யங் உமன்னும் மீனிங் வரும். இதோ லெக்சிகான் ஆன்லைன் டிக்ஷனரி என்ன சொல்லுது பாரு. சரி, உன்னோட லெக்சிகானுக்கு நன்றி. அதுலயே பதில் இருக்கு. நான் கேக்குறேன், ஆயிஷா அடிமை பெண்ணா? இல்ல, அப்படின்னா லெக்சிகன்ல ஸ்லேவ் உமன் நுயன்ஸ் போடுற அர்த்தத்தை இங்க ஏன் இழுக்கிற? மிச்சமா என்ன இருக்கு? அ கேர்ள் ஆர் யங் உமன், அதாவது சிறுமி அல்லது இளம் பெண். நான் என்ன சொன்னேன்? 13 முதல் 14 வரை வயதில் இருக்கும் ஒருத்தி இன்றைய டெபினிஷன்ல கூட அடோலசன்ட் யங் கேர்ள் கேட்டகரிக்குள்ளதான் வருவாங்க. அதுல என்ன தப்பு? முக்கியமாக ஜாரியாங்கிற வார்த்தைக்கு டெஃபினெட்லி பியூபர்ட்டி அட்டைன்ட் அடல்ட் உமன் இங்க இருந்து வந்தது. அது வரவே வராது. இதெல்லாம் விட இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. டிட் த ப்ராஃபட் முஹம்மத் மேரி எ சைல்டு தலைப்புல ஒரு அப்பாலஜெட்டிக் ஆர்டிகிள் பார்த்தேன். அதுல ஒரு மதரசா சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? ஆயிஷாவுக்கு நோய்வாய்ப்பட்டு முடி உதிர்ந்தது பத்தி வரும் புகாரி 3894 ஹதீஸ்ல நோய்வாய்ப்பட்டேன்னு வரக்கூடிய முக்கியமான வார்த்தைய கன்வீனியன்ட்லி வெட்டி எறிஞ்சிட்டு பியூபர்ட்டி வந்தால் ஹேர் லாஸ் வரும்னு நவீன விஞ்ஞானம் சொல்லுதுன்னு மூமென்களோட மணில பூவை சுத்தி விட்டுடாரு. ஒரு குழந்தைக்கு ஃபீவர், மால் நியூட்ரிஷன், இன்ஃபெக்ஷன், டைபாய்டு மாதிரி ஏதாவது காரணத்தால் ஹேர் ஃபால் வந்திருக்கலாம் என்பதை கூட யோசிக்காமல் கிடைக்கிற எல்லாத்தையும் பியூபர்ட்டி ப்ரூஃபா மாத்தி ப்ராஜெக்ட் பண்றாங்க. இதுக்கு பேரு ரிசர்ச் இல்ல, இது டெஸ்பரேஷன். சுனன் அபூதாவூத் ஹதீஸ்ல கூட என் உடல் தேறியது, என்னை கொழுக்க வச்சாங்கன்னு சொல்லும் ஆயிஷா அப்ப நான் பருவமடைந்திருந்தேன்னு மட்டும் சொல்லவே இல்ல. ஏன் இருந்தா தானே சொல்ல முடியும்? அவங்க தப்பா எதுவும் சொல்லல. அந்த காலத்துல அரேபிய பகுதிகள்ல பெண்கள் சீக்கிரமா இளம் வயதிலேயே பருவமடைந்தார்கள்னு சொல்றதுக்கு கிளாசிக்கல் விரிவுரைகள்ல ஆதாரங்கள் நிறைய இருக்கு. இமாம் ஷாஃபியி, இப்னு ஜவுசி, இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்கள் இத பத்தி நிறைய குறிப்புகள்ல சொல்லியிருக்கு. நல்ல கவனிச்சு பாரு. இமாம் ஷாஃபியும் சரி, இப்னு ஜவுசியும் சரி ஆயிஷா பருவம் அடைந்திருந்தாருன்னு நேரடியா சொல்லல. அவங்க சொல்றது ஒரு பொது கருத்து. அரபு பெண்கள் ரேர் கேஸ்ல சீக்கிரமா மெச்சூர் ஆயிருக்கலாம். சரி, அதுவே ஆயிஷா பருவம் அடைந்திருந்தாங்கன்னு சொல்றதுக்கு டைரக்ட் எவிடன்ஸ் ஆயிடுமா? இல்ல. இப்னு ஹஜர் அஸ்கலானி மாதிரி சில ஆள் 9 வயதில் அரபு பெண்கள் பெரும்பாலும் பியூபர்ட்டி அடைவார்கள்னு ஜெனரலைஸ்ட் கிளைம் வைக்கிறாங்க. இதை எப்படி ஆயிஷாவிற்கு பொருத்த முடியும்? நாம இங்க ஆயிஷா முஹம்மதுங்கிற தனிப்பட்ட நபர்களை பத்தி தான் பேசுறோம். அதனால எவிடன்ஸும் அப்ஜெக்டிவா தான் இருக்கணும். இதுவரை நமக்கு தெளிவா தெரிஞ்சது என்ன? ஃபாத்திமா விஷயத்தில் முஹம்மது சிறியவர்னு சொல்லி அபூபக்கர் உமருக்கு நோ சொல்லி மறுக்கிறார். ஆனா ஆயிஷா விஷயத்துல அதே
அதே அளவுகோல் பயன்படுத்தப்படல. பலதார மனத்தை அனுமதிச்ச முகம்மது மகள் விஷயத்தில் வேற மாதிரி நடந்திருக்கிறார். இதனால டபுள் ஸ்டாண்டர்ட் சஸ்பிஷன் நியாயமானதாகிறது. அன்னைக்கு எல்லோரும் சீக்கிரம் மெச்சூர் ஆயிட்டாங்கன்னு சொல்ற டிஃபன்ஸ் அறிவியல் ரீதியிலும் ஹதீஸ் விவரங்களிலும் பலவீனமா போயிருது. ஆயிஷா தன்னோட உடல்நிலை, வயசு, அனுபவங்களை ஓப்பனா சொல்லக்கூடிய ஒருத்தர் தான். ஆனாலும் நான் அப்போது, அதாவது தாம்பத்திய வாழ்க்கை துவங்கும் போது பருவமடைந்திருந்தேன்னு சொல்லக்கூடிய டைரக்ட் லைன் எங்கேயும் இல்ல. அதனால பின்னாளில் வந்த ஸ்காலர்ஸ் உருவாக்கிய ஜஸ்டிபிகேஷன் நேரடி ஆதாரத்திற்கு பதிலாக பின்னர் கட்டப்பட்ட ரேஷனலைசேஷன்ஸ் மாதிரி தெரியுது. நான் ஆரம்பத்திலிருந்தே கேட்ட கேள்வி ஒண்ணுதான். முகம்மது தன்னோட வேலையை துவங்கும் போது ஆயிஷா பருவமடைந்திருந்தார் என்பதற்கான ஆதாரம் எங்கே? இதுக்கு நீ இன்னும் டைரக்ட் ஆன்சர் கொடுக்கல. இதை விட மாட்டான் போல இருக்கு.